எனக்கு தெரியலங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க, நான் வாழ்க்கையில் எத்தனை தடவை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன் தெரியுமா? நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு கல்யாணம் ஆனபோது, ஒரு புகுந்த வீட்டில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் நான் பொறுமையாக இருந்தாலும், நிறைய அவமானங்கள், நிறைய கேள்விகள், அங்கே நிறைய பண இழப்பு, அங்கேருந்து திரும்பவும் வேறு இடத்துக்கு போய் மாற்றமாகி, அங்கே போய் திரும்பவும் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே ஜீரோவில் ஆரம்பித்து, திரும்பவும் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் போட்டு பண்ணி, மறுபடியும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, திரும்பவும் கீழே விழுந்து, திரும்ப ஒன்றும் இல்லாமல் வந்து நின்று, எப்படா இதுக்கெல்லாம் ஒரு எண்டு வரும்னு நினச்சிட்ருக்கோம்ல. நான் பேசிகிட்ருக்குது மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்க அம்மாக்களுக்காக. இதெல்லாம் மாற போகிறது இல்லைங்க. நம்ம நினைக்கலாம் அதெல்லாம் ஒரு சிலருக்கு நல்லா அமையுது வாழ்க்கை. அவங்கவுங்க வாழ்க்கையை உள்ளே போய் அவங்களோட இதில் வாழ்ந்து பார்த்தா தாங்க தெரியும் அவங்க படுற வேதனையும் கஷ்டங்களும். நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வாழ்கிறாங்கன்னா, ஒன்று உறவு நல்லா இருக்கணுன்றதுக்காக, இல்லை பெரிய விரிசலாக விழுந்துட்டால் நாளைக்கு பேசக்கூட முடியாத அளவுக்கு ஆகிடும்ன்றதுக்காக பொறுமையை நிறைய பேர் காக்கலாம். ஆனால் அந்த பொறுமையை வந்து என்ன விலை கொடுத்து வேணாலும் வாங்கிட்டு அவங்கள வந்து தூக்கி திருப்பியும் யூஸ் பண்ணிவிட்டு சக்க மாதிரி தூக்கி போடணும்னு நினைக்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு முழிப்பு வரும் பார்த்திங்களா? வாழ்க்கையில் சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியே கோணலாகவே இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகாமல் அதை திருப்பி நிறுத்தி ஏஞ்சி நம்ம ஓடிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கை ஒரு ரயில் பயணம். ஓட்டிகிட்டே இருங்க, நிற்காமல் ஓடிட்டே இருங்க.